அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு. தாவேகாவை பல்ஸ் பார்க்கிறதா திமுக? SIR எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி குறித்து விவாதிக்க நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியுள்ளது. இதில் கலந்து கொள்ளுமாறு திமுக சார்பில் பூச்சி முருகன் தாவேகாவுக்கு நேரில் சென்று அழைப்பும் விடுத்துள்ளார். பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளை ஓரணியில் திரட்டி தக்க வைத்திருக்கும் திமுக தங்களின் கொள்கை எதிரி என்று பாஜகவை அறிவித்திருக்கும் தாவேகாவையும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைத்திருப்பதன் பின்னணியில் பல அரசியல் கணக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக தங்களின் கொள்கை எதிரி என்று அறிவித்திருப்பதை உறுதிப்படுத்த தங்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பாக தாவேகா இதை மாற்றிக்கொள்ள முயலும். ஏற்கனவே மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் அக்கட்சி கலந்து கொண்டது. அதே போல SIR தொடர்பான இந்த கூட்டத்திலும் தாவேகா கண்டிப்பாக கலந்து கொள்ளும் என்று திமுக எதிர்பார்க்கிறது. அப்படி கலந்து கொண்டால் தமிழக நலனுக்கு எதிராக எதுவும் நடந்தால் தங்களை கடுமையாக எதிர்க்கும் கட்சியுடனும் நாங்கள் கைகோர்ப்போம், மாநிலத்தின் நலனை காப்போம் என்று காட்டிக்கொள்ள திமுகவும் முயலும். அதே சமயம் நாங்கள் பாஜக அதிமுகவை தவிர அனைத்து கட்சிகளையும் ஓரணியில் திரட்டிவிட்டோம், உங்களுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் நிற்கின்றன என்று பாஜக கூட்டணிக்கு சவால் விடும் வாய்ப்பாகவும் திமுக இதை பயன்படுத்தலாம். ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா புறக்கணித்தால் நாங்கள் முன்பே சொன்னது போல பாஜகவின் மறைமுக ஆதரவில்தான் தாவேகா செயல்படுகிறது என்று மக்கள் மன்றத்தில் திமுக நிச்சயம் பிரச்சாரம் செய்யும். இன்னொரு பக்கம் கரூர் விவகாரத்தை முன்வைத்து விஜயை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் இருக்கும் அதிமுக கூட்டணி அதில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதையும் இதன் மூலம் கணிக்க கணக்கு போடுகிறது திமுக. கூட்டத்தில் தாவேகா பங்கெடுத்தால் அதிமுக கூட்டணிக்கு செல்வது குறித்து அந்த கட்சி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்பதும் திமுகவின் தந்திரம். இப்படி அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக தாவேகா எத்தகைய முடிவை எடுத்தாலும் அதனை சாதகமாக்கி கொள்ளும் திட்டத்தில்தான் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது திமுக. திமுக வைத்திருக்கும் இந்த டெஸ்டில் தாவேகா என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறது என்பதை நவம்பர் 2ஆம் தேதி பார்க்கலாம்.